அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அழகான குளிர்ச்சியான காலை பொழுதில் உங்கள் மீது இதமான சூரிய ஒளிப்படுவதை உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லது பசியுடன் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு வாய் உணவு கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீர்கள்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா கொடைகளுக்கும் இரக்கங்களுக்கும் பின்னால் இருக்கும் ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது. அது ஒரு பெயர். அந்த பெயர் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது நம்முடைய நம்பிக்கையின் வேர். எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் மன்னிப்பைத் தேடும் நம் இதயங்களுக்கு அடைக்கலம் தரும் ஓர் அபூர்வமான உண்மை. அந்த உண்மை ஈகைக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரனாகிய இறைவனின் அழகிய திருப்பெயர்களில் ஒன்று. வாருங்கள், அந்த பெயரான அல் கரீம் பற்றி ஆழமாக பேசுவோம். அல் கரீம் என்பது அண்ட சராசரங்களை ஆண்டிடும் அல்லாஹ்வின் 99 திருப்பெயர்களில் அடுத்த 14ஆம் பெயராகும். இதன் பொருள் என்னவென்றால், மிகப்பெரிய வள்ளல், அதாவது தாராளமாக கொடுப்பதில் இவனுக்கு நிகர் எவருமில்லை. சங்கைக்குரியவன், அதாவது எல்லா பெருமைகளுக்கும் உயர்வுகளுக்கும் சொந்தக்காரன். தொடர்ந்து கொடுப்பவன், இவனது கொடை ஒருபோதும் நிற்பதில்லை. இது ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு கொடுக்கும் சாதாரண உதவியைப் போன்றது அல்ல. அல் கரீம் என்ற இந்த திருப்பெயர் இறைவனின் ஈகை குணம் எந்த அளவுக்கு பெரியது என்பதை விளக்குகிறது. நாம் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பே நமக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்தவன் இறைவன். நம்மை வாழ வைக்க தண்ணீர், சுவாசிக்க காற்று, பார்க்க கண்கள், சிந்திக்க புத்தி, இவற்றில் எதைக் கேட்டு நாம் பெற்றோம்? எதற்கும் விலை கொடுத்தோமா? இல்லை. அவன் நம்முடைய தேவைகளை நாம் உணர்வதற்கு முன்பே அறிந்திருந்தான். இந்த கேட்காமலேயே கொடுக்கும் தாராள மனப்பான்மைதான் அல் கரீம் என்பதன் மிக அழகான முதல் அர்த்தம். ஒரு மனிதன் இன்னொருவருக்கு கொடுக்கும்போது, இவனுக்கு கொடுக்கிறோமே என்ற ஒரு கர்வமோ ஏளனமோ வரலாம். ஆனால் அல் கரீம் அப்படியல்ல. அவற்றை நமக்கு கொடுக்கும்போது நம்முடைய மானம் ஒருபோதும் குறையக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பான். அவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறான். ஆனால் எதற்காகவும் நம்மிடமிருந்து பதிலையோ நன்றியையோ எதிர்பார்க்காமல் கௌரவப்படுத்துகிறான். அவனிடம் கையேந்தினால் நம் கௌரவம் கூடுகிறதே தவிர ஒருபோதும் குறையாது. நம்மில் ஒரு சிலர் ஒரு சிறிய உதவி செய்தால் அதற்கு மிகப்பெரிய பலனை எதிர்பார்ப்போம். ஆனால் அல் கரீம் நம்முடைய சிறிய நல்ல செயலுக்கு கூட நம் கற்பனைக்கும் எட்டாத மிகப்பெரிய கூலியை கொடுக்கிறான். உதாரணமாக, ஒரு நல்லதைச் செய்ய நினைத்து அதைச் செய்ய முடியாமல் போனால் கூட அதற்கு கூலியை எழுதுகிறான். ஆனால் ஒரு கெட்டதைச் செய்ய நினைத்து செய்யாமல் விட்டுவிட்டால் அதை பாவமாக கணக்கிடாமல் விட்டுவிடுகிறான். இது அவனுடைய ஈகைத் தன்மையின் உச்சம். இறைவனின் இந்த கரீம் தன்மைதான் நம்மை மிகவும் நெகிழ வைக்கிறது. நாம் தொடர்ந்து பல தவறுகளைச் செய்கிறோம், அவனுடைய கட்டளைகளை மீறுகிறோம். ஆனாலும் அவன் உடனே நம்மை தண்டிப்பதில்லை. நாம் அவனிடம் திரும்பி வருவதற்காக காத்திருக்கிறான். நாம் உண்மையிலேயே மனசு உருகி ஒருமுறை, யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டால் போதும். அவன் நம்முடைய மிகப்பெரிய பாவங்களை கூட மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துகிறான். ஒரு வள்ளல் மட்டுமே இப்படிச் செய்ய முடியும். எனவே அல் கரீம் என்றால் வழங்குவதில் சிறந்தவன், அளிப்பதில் கௌரவமானவன், மன்னிப்பதில் தாராளமானவன், மேலும் அவனது கொடைகள் ஒருபோதும் குறைந்துவிடாத ஒரு மாபெரும் சக்தியாக இருப்பவன் என்று புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட எல்லையற்ற அன்பும் ஈகையும் பெருமையும் கொண்ட இறைவனின் நாமம்தான் அல் கரீம். இன்று நீங்கள் எந்தச் சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் கவலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, உங்கள் மனதின் ஓரத்தில் இந்த ஒரே ஒரு பெயரை மட்டும் நிறுத்திப் பாருங்கள், அல் கரீம். இந்த நாமம் உங்களுக்குச் சொல்வது இதுதான்: கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். என்னுடைய ஈகை உன் எல்லா தேவைகளையும் விட பெரியது. நீ மீண்டும் என்னிடம் திரும்பு. உன் குற்றங்களை நான் கௌரவத்துடன் மன்னிப்பேன். உன்னை நான் உயர்த்திக் காட்டுவேன். ஆம், அவனது கருணையே இந்த உலகத்தின் கடைசி புகலிடம். நாம் அனைவரும் இந்த அல் கரீமின் ஈகையையும் கருணையையும் உணர்ந்து வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அல் கரீம், உனக்கே எல்லா புகழும். உன் ஈகையே எங்களின் வாழ்வாதாரம்.